ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் fishandpetshobby. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் தயவு செஞ்சு பறவை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூட பல விஷயங்களை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேக்ஸிமம் வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக பேர்ட்ஸ் வச்சு வளர்க்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்காது. பட் புதுசாக வந்து பேர்ட்ஸ் நான் வாங்க போகிறேன் அப்படின்றப்ப வந்து ஜஸ்ட் பேர்ட்ஸ் அழகாக இருக்குது, அதை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் வச்சு அழகு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து போய் வாங்குறவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன விஷயங்கள் அப்படிங்கிற பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட்லேருந்து எனக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் எப்பயும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டி க்ரோ ஆகும். அதனால் லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணால் வந்து புதுசாக பேர்ட்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து ஐயா ஜாலி, இந்த பேர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம இந்த கூண்டை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்படியே இருக்கும், சாப்பாடு மட்டும் போட்டு இருந்தால் போதும், அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் நினச்சி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வருவீங்க. பட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த பறவையை பற்றி தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து க்ரியேட் பண்ணும். அது உடம்புலனா என்ன பண்ணணும்னு தெரியாது, டிசீஸ் வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியாது, இல்லை அது ப்ரீடிங் ஆச்சுன்னா என்னன்னு தெரியாது, முட்டை போட்டால் கூட எதுக்கு முட்டை போடுன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து அதை பற்றி தெரிஞ்சுட்டு போய் வாங்குறது அதை ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய சைட்லேருந்து ஒப்பீனியன். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா பிளேஸ். நீங்கள் வந்து ஒரு பேர்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து உங்கள் வீட்டில் அந்த பேர்ட்ஸ் வைக்கிறதுக்கான இடம் இருக்கா அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்க போகிற பறவையோட சவுண்டு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பீங்க. அப்படிங்கிறப்ப வந்து இந்த மெக்காவு இப்போ பேரட் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா அதோட சவுண்ட் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். இதே ஃபின்ச்சஸ் பஜ்ஜிஸ் இருந்துச்சுன்னா அதோட சவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பேர்ட்ஸு நம்ம இருக்கிற கல்ச்சருக்கு, நம்ம இருக்கிற இடத்துக்கு அந்த பேர்ட்ஸ் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேர்ட்ஸ் வாங்குறதுக்கு வந்து ஐடியா வந்து பண்ணலாம். ஸோ அதனால் வந்து எப்போயுமே பிளேஸ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸுக்கு வந்து காமனாக நம்ம ஹாலில் வைக்கிறத விட அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ரூமோ இல்லை வந்து ஒரு பால்கனியோ கரெக்டாக இடம் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா க்ளீனிங். ஸோ இந்த க்ளீனிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும். என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து சரி இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய மெயின்டெனன்ஸ் இருக்க போது, நாய் இந்த பூனை வளர்க்குற மாதிரியா இருக்க போது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்போம். பட் அதுதான் தப்பு. பேர்ட்ஸுக்குமே வந்து க்ளீனிங்கான டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, எப்போயுமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வேலை பார்க்கவே எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேர்ட்ஸ் வந்து வாங்காதீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா வந்து பேர்ட்ஸுக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பேப்பர் வைக்கிறீங்க கேஜஸ், ஏன்னா இப்போ வர மாடர்ன் கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரே தான் இருக்கும். பட் வந்து பழைய கேஜஸ் நீங்கள் வாங்குறீங்க, ஸ்டீல் கேஜ் வந்து வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப வந்து கீழே பேப்பர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேப்பர் வச்சா மேக்ஸிமம் ஒரு 3 days to 4 days ஒன்ஸ் வந்து நீங்கள் பேப்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேப்பரில் தென்னை இருக்கும், பூப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ட்ரேயாக இருக்குன்னா அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, ட்ரேயில் வந்து காயாது. ஸோ பேர்ட்ஸோட பூப்பில் வந்து தண்ணி விழுக என்ன ஆகும்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், அலர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் டெய்லி லைக் வந்து காலையில் நீங்கள் அதை ட்ரே வைக்கிறீங்கன்னா சாயந்தரம் ஒரு தடவை அந்த ட்ரேயை வந்து க்ளீன் பண்ணிட்டு திரும்ப மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே எனக்கு வந்து டைம் இருக்கும். லைக் வந்து கேஜ் எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஃபுல் கேஜ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் எனக்கு டைம் இருக்கும் அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து பேர்ட்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ இந்த க்ளீனிங் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். மூணாவது அப்படின்னு பார்த்துட்டோம்னா டஸ்ட்டு. ஸோ இதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ பேர்ட்ஸ் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து கேட்டோ டாகோ வளர்க்குறப்போ வந்து முடி உதிருமோ அதே பிரச்சனை வந்து பேர்ட்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ அங்கே முடினா இங்கே ஃபெதரு. ஸோ ஃபெதர் வந்து கண்டிப்பாக ஃபால் ஆகும். நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணி பார்த்தாலுமே வந்து பேர்ட்ஸில் வந்து ஃபெதர் ஃபால் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டும் வந்து பேர்ட்ஸோட ஃபெதர்ஸில் நிறையவே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹால்லையோ எங்கேயோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப வந்து எப்போயுமே ஃபெதர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ கேர் பண்ணி பார்த்தாலுமே வந்து இந்த பழைய ஃபெதர்ஸ் வந்து விழுந்து புது ஃபெதர்ஸ் எல்லாம் வளரும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்பனால வந்து ஃபெதர் ஃபால் அப்படிங்கிறது வந்து நார்மல் தான் பேர்ட்ஸில், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னா சிக்கு. ஸோ பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக சிக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. லைக் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனால் டக்குன்னு அதுக்கு ஜுரம் வரும்,
சளி பிடிக்கும். இதே வந்து ஹீட்டான கிளைமேட் மாதிரி லூஸ் மோஷன் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கான என்னென்ன மெடிசன்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணுற அளவுக்கு நம்ம டைம் இருக்கணும். ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். பேர்ட்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா ப்ரீடிங். ஸோ இந்த ப்ரீடிங் பற்றி ஐடியாவே இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க. லைக் வந்து ஜோடியாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்ற மாதிரி வந்து மேல் ஃபீமேல் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவீங்க. பட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாட் இருக்கும்னா அதுலேருந்து வந்து சிக்ஸ் எல்லாம் வராமல் இருந்தால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களோட பர்பஸ் வந்து என்னென்னா வந்து ஷோகேஸ் மாதிரி வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. பட் வந்து டக்குன்னு அது ப்ரீட் ஆகும், முட்டை வைக்கும். அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு பதட்டம் அதிகமாகிடும், கன்ஃபியூஷன் ஆகிடும். என்னடா முட்டை வைக்குது, இதில் வந்து குஞ்சு வந்தால் யாரா சாப்பாடு ஊற்றுறோம், அந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் எப்போயுமே வந்து நான் வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி வைக்க போகிறேன் ப்ரோ, பேர்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரீடிங்லாம் வேணாம் அப்படிங்கிறப்ப வந்து மோஸ்ட்லி மேல் பேர்டாக நீங்கள் பார்த்து மூவ் ஆனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபீமேல் பேர்ட்ஸ் வந்து எக்லே பண்ணும், மேல் இல்லைனாலுமே வந்து ஃபீமேல் வந்து எக்லே பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரீடிங் அப்படிங்கிற வந்து ஐடியா இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கேஜ் சைஸ் ரொம்ப சின்னதாகுவீங்க. ப்ரீடிங் ஆச்சுன்னா கேஜ் பெருசாக தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இடம் வேணும். இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேர்ட்ஸ் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். பிளேஸு, கிளீனிங்கு, டஸ்ட்டு, சிக்கு, ப்ரீடிங்கு. ஸோ இந்த இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிவிட்டு இது எல்லாமே எனக்கு ஓகே அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் தாராளமாக இப்போ பேர்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணலாம், பேர்ட்ஸ் வந்து வாங்கலாம். அப்படி இல்லை இதில் ஏதாச்சும் ஒரு 1-2 வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து யோசிச்சுட்டு உங்களோட முடிவு எடுங்க. ஸோ இந்த வீடியோ அதுக்கான ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.